ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன சமைக்கலாம்னு சொல்லிட்டு கன்ஃபியூஷன் இருக்கா? அப்போ நான் ஒரு சிம்பிள் ரெசிபி இருக்கு. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி எப்படி பண்ணணும்னு பார்க்கலாமா? ஒரு பேனை சூடு பண்ணிக்கலாம். அதில் 3 ஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். அதில் கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் உளுந்து, கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் கருவேப்பில்லை, ஒரு காஞ்ச மிளகா கிள்ளி போட்டுக்கோங்க, ஒரு பச்சை மிளகா. இது எல்லாத்தையும் நல்லா கோல்டன் ஃப்ரை வரைக்கும் பண்ணிக்கலாம். அதில் கொஞ்சமாக சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா வதக்கிக்கோங்க. அதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வெட்டி வச்ச கேப்சிகம், நான் ஒரு கேப்சிகம் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா வதக்கிக்கலாம் அதை. அதுக்கப்புறம் ஒரு 4 பல் பூண்டு, பொடிசாக வெட்டின இஞ்சி. இதுங்க நான் 2 தக்காளி எடுத்திருக்கேன். நல்லா பொடியாக வெட்டி அதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. இதோட ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள், 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லி. இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா அது நல்ல கலர் கொடுக்கும். அதை நல்லா வதக்கி பச்சை வாசனை போனதுக்கப்புறம் 2 ஸ்பூன் போல் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் போல் இதை நம்ம மூடி வைக்க போகிறோம். ஸோ தட் இந்த எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வரும். ஸோ ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நல்லா எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. ஸோ நம்ம கிரேவி ஆல்மோஸ்ட் ரெடி. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கொத்தமல்லியை நல்லா தூவிட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் இதோட சாதத்தில் பிசைஞ்சு நாங்கள் சாப்பிட போகிறோம். ஸோ நான் பரிமாறுறேன். உங்களுக்கும் இது பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் பண்ணி பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. See you all in the next video. Happy cooking and happy eating. See you all.